எனது அன்பிற்கும் மரியாதைக்குரிய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த 80வது சுதந்திர தின நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய வேளையில் நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வீரர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் தியாகிகளுக்கும் தங்களுடைய உடைமைகளையும் இன்னுவரையும் ஈந்து நமக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய புதுச்சேரி மாநிலம் ஒரு சிறந்த வளர்ச்சியை நம்முடைய ஆட்சியில் கொண்டு வந்திருக்கின்றது. தனி நபர் வருமானம் சுமார் 3,06,000 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. என்னுடைய தலைமையிலான ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று எண்ணி வாக்களித்த புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாய உற்பத்தியில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு புதிய தொழில்நுட்பத்தை விவசாயத்தில் புகுத்துவதற்கு நம்முடைய விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி அதற்கான மானிய உதவியும் அரசு வழங்கி வருகின்றது. விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்து அவர்களை கடன் சுமையிலிருந்து காத்திருக்கின்றது நம்முடைய அரசு. அதனால் விவசாயிகள் வேளாண் உற்பத்தியில் கவனம் செலுத்தி நம்முடைய உணவு உற்பத்தியை பெருக்கி வருகின்றார்கள். கால்நடை வளர்ப்போருக்கு மானிய உதவி வழங்குவதன் வாயிலாக நம்முடைய அரசானது ஒரு பால் உற்பத்தியை பெருக்குவதில் கவனம் செலுத்தியிருக்கின்றது. மேலும் நம்முடைய அரசானது பால்லே மூலமாக புதிய ஐஸ்கிரீம் பார்லர் அமைப்பதற்கு மானிய உதவி வழங்கி அதன் மூலமாக பாலினுடைய லாபத்தை உயர்த்துவதற்கு தன்னுடைய பணியை செய்து கொண்டு வருகின்றது. நம்முடைய அரசானது வேலைவாய்ப்பினை இளைஞர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அரசு பணியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சுமார் 5,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்கியிருக்கின்றது என்று எண்ணும் பொழுது இளைஞர் நலனில் அக்கறை உள்ள ஒரு அரசாக நம்முடைய அரசு இருக்கின்றது. ஒரு நேர்மையான வெளிப்படையான தன்மையில் நம்முடைய ஆட்சியானது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கி வருகின்றது. மேலும் வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்துகின்றது. நல்ல மருத்துவ வசதி நம்முடைய புதுச்சேரி மாநில மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதாரங்கள் அனைத்திலும் அனைத்து வசதியும் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. மேலும் புதிய தொழில்நுட்பங்களை நம்முடைய மருத்துவமனைகளில் புகுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மருத்துவ கருவிகள் வாங்கப்பட்டு அவையெல்லாம் இப்பொழுது பொருத்தப்பட்டு வருகின்றது. நம்முடைய அரசானது தாழ்த்தப்பட்ட இன மக்களுக்கான நிதியை முழுமையாக செலவிட்டு வருகின்றது. சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிட்டு வருகின்றது என்பதை கூறிக்கொள்ள நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து தரப்பு மக்களுடைய வாழ்க்கை தரமும் உயர வேண்டும் என்பதில் நம்முடைய அரசானது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. காவல்துறையில் அதிக காலி பணியிடங்கள் நிரப்பி நம்முடைய சட்டம் ஒழுங்கை நிலை நிறுத்துவதில் அரசானது மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. நம்முடைய மத்திய அரசானது பிரசிடென்ட் கலர் என்று சொல்லக்கூடிய வண்ணக்கொடி வழங்கி நம்மை கௌரவித்து இருக்கின்றது என்று எண்ணும் பொழுது நம்முடைய காவல்துறை செயல்பாடு பாராட்டுக்குரிய நிலையில் இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது.
மேலும் நம்முடைய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சி அக்கறை கொண்டு பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பதற்கும் தொழில்துறையில் சேதராப்பட்டு கரசூர் பகுதியில் 750 ஏக்கர் நிலத்தை சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவித்து வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க அதற்கான பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது ஐடி பார்க் என்று சொல்லக்கூடிய நிலையில் மேட்டுப்பாளையத்தில் 35 ஏக்கர் மற்றும் சுதேசி பாரதி ஏஎஃப்டி மில் ஆகிய இடங்களில் புதிய ஐடி பார்க் தொழில் முனைவோருக்கான ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இப்படி நம்முடைய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காகவும் புதுச்சேரி மாநில மக்களுக்காகவும் பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வாறு இந்த அரசு செயல்பட்டதோ அதே போன்று வருகின்ற காலங்களிலும் வெளிப்படையான ஒரு நல்ல நிர்வாகத்தை இந்த அரசு வழங்கும் என்பதை கூறிக்கொண்டு நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின நல்வாழ்த்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.